ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வு வந்து காண்டக்ட் பண்றாங்க. இந்த வீடியோ தொகுப்புல நியமன தேர்வு இயற்பியல் பாடத்துக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், பிசிக்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி கேட்பாங்க. ஸோ இந்த நியமன தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்னு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா தெரியுதோ அதுல நீங்க படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா இந்த யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் பாடத்துக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ என்ன டேட்டா இருக்கோ அதே மாதிரி நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்காங்களோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வு வந்து காண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு இப்போ உள்ள சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களாலையுமே நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர்களை வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல நியமன தேர்வு இயற்பியல் பாடத்துக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், பிசிக்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி கேட்பாங்க. ஸோ இந்த நியமன தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று மேஜர் எக்ஸாம், ரெண்டாவது தமிழ் தகுதி தேர்வு. ஸோ தமிழ் தகுதி தேர்வுல யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்களுடைய பேப்பர் மட்டும்தான் வேல்யூஷன் போகும். அதே மாதிரி இந்த பிடி அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 150க்கு 125 மதிப்பெண்கள் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரா வந்து பணியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களால 150க்கு 100 மதிப்பெண்களுக்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் நீங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணலாமா இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக தெரியுதோ அதில் நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைலிங் மோடில் தான் வந்து கொஸ்டினே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியத்தில் படித்தாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியும், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கணும், ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் இந்த யூஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து ஒரு 10 யூனிட் அவைலபிளா இருக்கு. இந்த 10 யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் இயற்கைவியல், ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் வெப்ப இயற்பியல், மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் பொருள் மற்றும் ஒளியியல் பண்புகள், நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் மின்சாரம் மற்றும் காந்தவியல், ஐந்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் அணு மற்றும் அணு இயற்பியல், ஆறாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் குவாண்டம் இயக்கவியல் அதே மாதிரி சாரிபியல், ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் திடநிலை இயற்பியல், எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒளியியல் அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன இது வந்து 8வது யூனிட், 9வது யூனிட்டை பொறுத்த மட்டும் மின் சுற்று மற்றும் மின்னணுவியல், 10 பொறுத்த மட்டும் பரிசோதனை இயற்பியல். ஸோ இந்த யூனிட் எல்லாமே எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி பேசிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சிலபஸ். ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா, அந்த கொஸ்டினில் நீங்கள் மேபி அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை இப்போ அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
ஒரு 6 டைப்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கூற்றுக, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக, மூணாவது சம்மு, ஈக்குவேஷன், மெக்கானிசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ணிட முடியாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ரெண்டையுமே நல்லா ரீட் பண்ணிட்டு உங்களால அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த 3 ஹவர்ல உங்களுடைய பிரசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி சரியான வினாவை வந்து கொடுக்க முடியும். அதாவது சரியான வினாவுக்கு விடையை வந்து கொடுக்க முடியும். இது வந்து மஸ்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பார்த்து முடிச்சிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மூணாவதாக வந்து நீங்கள் இப்போ பிசிக்ஸ் பாடம் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள லெசன்ஸ், பேசிக் லெசன்ஸ் வந்து என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பேசிக்கே படிக்காமல் நான் யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வந்து வாங்கி படிப்பீங்க. அப்படி படிச்சிங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேசிக் என்னவோ அதை நீங்கள் படிங்க. ஏன்னா இந்த சிலபஸில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. அப்போ பேசிக் வந்து ஸ்கூல் புக்கு, அதை நீங்கள் படிக்கணும். அதுதான் வந்து மஸ்ட்டு. ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்டைரக்டா, அதாவது டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுமே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்கும்போது ஈஸியா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தை மட்டும் இந்த புத்தகத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், இதை மட்டும் தான் நான் வந்து டார்கெட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் வந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆதாரம் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஓரியன்டா எங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போறாங்க, படிக்க போறாங்க. பட் அப்ளை பண்றவங்க படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு யாரு பர்ஃபெக்டா ஒரு டிசிப்ளினோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதே மாதிரி குவாண்டத்துல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி மேபி நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய பாடத்துல நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கீங்க அப்படின்னு டெஸ்ட் பேஜ் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க டெஸ்ட் பேஜ் போடாம ஜஸ்ட் நீங்க புக் எடுத்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளஸ் மைனஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து தெரிய பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர்ல நீங்க மேபி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல லாஸ்ட் இயர் நீங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க சரி பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்ம ஏபிஜே குரூப்ல வந்து நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பேசிக்கே தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பேசிக்கை படிச்சுட்டு அடுத்த சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் ரெஃபரன்ஸை படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து அப்சர்வ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு பர்ஃபெக்டான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க, நீங்க எந்த அளவுக்கு படிக்கீங்க அப்படின்னு அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் பாடத்துக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ என்ன டேட்டா இருக்கோ அதே மாதிரி நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்காங்களோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூட்டுருக கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின், மெக்கானிசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன், ஃபார்முலா இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸுமே கண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி
டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கீங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் இயரில் 150க்கு 125 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைமும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து எதுவுமே தெரியக்கூடிய பாசிபிள் வந்து கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் பாடத்துக்கு ஏபிஜே கலாம் அவர்கள் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஏபிஜே பேஜில் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில் வந்து அப்டேட் ஆகும். அதாவது மேஜர் வந்து பிசிக்ஸு, தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது எல்லாருக்குமே காமனானது. தகுதி தேர்வில் வந்து 6 to 12 வரைக்கும் வந்து டெஸ்ட் கொடுப்போம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். வேற டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.